காணொளியில் நாம் பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா கைலாசநாதர் திருக்கோவிலுங்க. பல பேருக்கும் இந்த தெரிந்த ஊராக இருந்தாலும் இந்த ஆலயம் இன்னும் அறியப்படாத ஒரு ஆலயமாகவே அமைந்திருக்குங்க. ஆலயத்துடைய மூலவர் கைலாசநாதர் இங்கு அருள்பாலிக்கின்றார். ஹாய், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்ப செம்மல சங்கர். நாம் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாக்கம் என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கைலாசநாத் திருக்கோவிலில் தாங்க இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பழமையான முருகர் சிலையை இங்கே பார்க்க முடிகிறது. தமிழ் மக்கள் தெய்வ வழிபாட்டில் முருகப்பெருமானுக்கென்று தனி இடமும் சிறப்பும் உண்டுங்க. குறிஞ்சி நில தலைவன் முருகப்பெருமான், போரின் கடவுளாக கருதப்படுபவர் முருகப்பெருமான். சங்க காலத்திலிருந்தே இலக்கியங்களில் கொண்டாடப்படும் தமிழர்களுடைய தலை சிறந்த தெய்வமா முருகப்பெருமான் இருந்துள்ளார். சனீஸ்வர பகவானுக்கென்று தனி சந்நிதிய நம்மால பார்க்க முடியுங்க. இந்த ஆலய கோஷ்டத்துல வெறுமனே காட்சியளிக்கிறது. சண்டிகேஸ்வரர் மற்றும் நம்மால பார்க்க முடியுங்க. இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மீது அமர்ந்து வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிடப்பட்ட நிலையில நம்மால பார்க்க முடியுதுங்க. தலைகவசம் கூம்பு வடிவத்துல பார்க்க முடிகிறது. பல்லவர் காலத்துல மிக பழமையான போர்க்கடவுளாக கருதப்படுகின்றார் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குண்டலங்கள், கழுத்தணிகள், வளையல்கள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுங்க. வஜ்ர ஆயுதத்தையும் நம்மால் பார்க்க முடியுதுங்க. இது போன்ற முருகப்பெருமானுடைய சிற்பம் வேறு எங்கும் காண முடியாத ஒரு அரிதான சிற்பமாகவும் பார்க்க முடியுதுங்க. இந்த ஆலயத்துல அம்பாள் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்பாள் இங்கு அருள்பாலிக்கின்றார்.
காமாட்சி அம்பாளுக்கும் தனி நந்தியம்பெருமானையும் நம்மால் பார்க்க முடியுதுங்க. இந்த ஆலயத்தில் 2 நந்தியம்பெருமானை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னங்க, இது போன்ற வரலாற்று சிறப்புடையாலையும் நம்ம காணொளியில் இடம்பெற்று கொண்டு வருகிறது. நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.